அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது பிற்பகுதியிலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்ப நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஐயோ, அடைபட்டிருக்கிறதே, ரொம்ப நாளாச்சே, இந்த கதவு திறக்கணுமே, எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து தானே வார்த்தையை பெற்றேன், பின்பு ஏன் இவ்வளவு தாமதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அடுத்து போட்டிருக்கு பாருங்க, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்ப கர்த்தர் வாசலை திறக்கலைன்னா எவ்வளோ முட்டி மோதினாலும் திறக்காது. ஆனா கர்த்தர் வாசலை திறத்திருப்பார்னா அதை பூட்ட ஒருவராலும் முடியாது. இன்றைக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிறேன். நானே வாசல் என்று இயேசு சொன்னார். அந்த இயேசு என்று சொல்லுகிறார், உனக்காக வாசலை திறந்திருக்கிறேன். ஆமென். ஒருவனும் பூட்ட மாட்டான். ரட்சிப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அப்ப இயேசுவுக்குள்ளாக நாம இன்னும் ஆழமாய் செல்லும் பொழுது பரிபூரணத்தை அனுபவிக்கலாம். ஆமென். அப்ப திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார், யாராலையும் பூட்ட முடியாது. இப்ப என்னன்னா, நம்ம விசுவாசத்தினால அந்த திறந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அப்ப விசுவாசத்தினால ஆண்டவர் என் கதவை திறந்துட்டாரு, வாசலை திறந்துட்டாரு, நான் விசுவாசத்தினால பிரவேசிக்கிறேன்னு நீங்க ஒரு அடி எடுத்து வைப்பீங்கன்னா ராஜபாதையிலே நடப்பீர்கள். ஆமென். அப்ப நீதிமானுடைய பாதை ராஜபாதை. அப்ப கர்த்தர் வாசலை திறந்திருக்கிறார், ஒரு ராயல் பாத்வே உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்ப அது ஒரு ராஜபாதை. விசுவாசத்தினால நீங்க பிரவேசிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திறந்த வாசலுக்குள்ள நம்ம போனோம்னா ராஜபாதையா இருக்கும். ராஜபாதை இருக்குன்னா அங்க ராஜ மேன்மை இருக்கும் இல்ல. அப்ப கர்த்தர் நம்ம இந்த பாதையினூடாக செல்றப்ப நம்மளை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இயேசு நானே வாசல் என்று சொன்னார். அவரே வாசலா இருக்கிறபடியால் இன்று நமக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நம்ம அதன் ஊடாய் பிரவேசிக்கலாம். அப்ப வெற்றியின் வாசலாக இது இருக்கிறது, விடுதலையின் வாசலாக இருக்கிறது திறந்த வாசல். உங்களுக்கு முன்பாக அடைபட்டிருக்கிற கதவுகள் எதுவாக இருந்தாலும், யார் அடைத்து வைத்திருந்தாலும், இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், திறந்த வாசல் அவர் வைத்திருக்கிறார், ஒருவனும் பூட்ட மாட்டான். அதே போல பாருங்க, ராஜ மேன்மை இருந்துச்சுன்னா ராஜ கனம் இருக்கும். ஒருத்தகை வாழ்க்கையில் அவன் ஓரத்தில் இருக்கிறான், ஆனால் நாளொன்று வருகிறது, காரியம் மாறுதலாய் முடிகிறது. கர்த்தர் ஒருத்தேகாயை கனப்படுத்தினார். ஆமென். அப்ப நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நம்மை ராஜபாதையினூடாய் வழி நடத்தி நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனாலும் பூட்ட முடியாது. விசுவாசத்தினால் நீ முன்னேறி செல், அந்த திறந்த வாசலின் மூடாய் செல், நான் உனக்கு வைத்திருக்கும் சம்பூரணத்தை அனுபவித்திரு என்று சொல்லுகிறார். எனவே திறந்த வாசல் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஒரு அடி எடுத்து வைங்க, கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.